வணக்கம் மக்களே, ஹாப்பி சண்டே. அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊர் சுத்த கிளம்பலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பார்த்தீங்களா என்ன ஒரு சீனிக்கான இடத்துல நின்று வீடியோ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு. சுற்றி ஒன் சைடு ஃபுல்லாக மலைகள் தான் இருக்குது. அதுவும் அது மேலே மேகம்லாம் கடந்து போகிறது இன்னும் பங்கமாக இருக்குது மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அழகையை பார்க்கறதுக்காக ஒரு புது இடத்துக்கு போய்கிட்டு இருக்க மக்களே. இந்த இடம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கிறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வழியா நிறைய டிராவலும் பண்ணியிருப்பீங்க. அந்த அழகு யாரு அப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நானே வளரிடுவேன். இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்துல போயிட்டு நானே காட்டுறேன் மக்களே. அப்படியே பாருங்க, இந்த அழகெல்லாம் அப்படியே உங்கள்ட்ட காட்டிட்டு போலாம் தான். ஏன்னா இந்த இப்ப கருப்பரை தான் கலக்கிட்டு இருக்காரு. இங்க ஒரு கருப்பர் நிக்கிறாரு பாருங்க. எந்த இடம் தெரியலவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, அப்படியே நான் கொஞ்சம் மாதிரி போயிட்டு உங்களை கன்டினியூ பண்றேன். இதோ மக்களே, இந்த மலையெல்லாம் பார்க்கும்போதே ஓரளவுக்கு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கீங்க. அது இல்லாம இப்போ இந்த போர்டு, இந்த ரோடு இதெல்லாம் பார்க்கும்போது சில பேர் நல்லாவே கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமா மக்களே, இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கேரளால தான் இப்போ போயிட்டு இருக்கோம். கேரளாக்குள்ள என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் ஒரு வாரமா ஒரு மாதிரி ஒரே சி ஃபீலிங்ஸா இருந்தது. அதாவது வந்து கடலை பார்க்கணும் போலவே ஒரு ஆசையா இருந்தது. அந்த அலையோட ஓசை, ஒரு சில படங்கள்லாம் பார்த்ததெல்லாம் அந்த கடலை சுத்தியே நடந்ததுனால எனக்கும் கடலை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பக்கத்துல இருக்க கடல் வந்து சவக்காடு பீச். அது மட்டும்தான் நமக்கு பக்கத்துல ஒரு 190 அந்த மாதிரி வருது மக்களே. 190 கிலோமீட்டர். இல்ல எங்க ஊர் சைடு தஞ்சாவூர் சிதம்பரம் போனா அது ஒரு 280 இடத்துல 300 கிலோமீட்டர் ஆயிரும் மக்களே. அதுதான் பார்த்தேன். சரி ஓகே, நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இதுதான். என்ன இந்த வழியை நிறைய டிராவல் பண்ணிட்டோம், இருந்தாலும் வேற வழியில மறுபடியும் இதே வழியில தான் டிராவல் பண்ணி ஆகணும். அதனால சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னுதான் மக்களே இப்ப கிளம்பி நம்ம பாலக்காடுல போயிட்டு இருக்கோம். கூகுள் மாத்தாச்சி துணைக்கு வராங்க. அவங்க எப்பயும் நம்மள ஒரு சில நேரம் வச்சுதான் செய்வாங்க. பார்ப்போம், நமக்கு அவங்கள்ட்ட ஒரு வழி இல்லையே. அதனால போயிட்டு இன்னைக்கு அந்த கடல் அழகையை பார்த்துருவோம். பார்ப்போம் மக்களே. எல்லாமே ஊர் அழகா இருந்தது. அதனாலதான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து இந்த சிம்பிள் தான் காட்டுறேன். ஊருக்குள்ள கண்டிப்பா பண்ண முடியுமானா சத்தியமா எனக்கு தெரியாது. ஏன்னா இங்க அதிகப்படியான செக் போஸ்ட் இருக்கும், நம்ம மாட்டிக்குவோம். அங்க எல்லாம் நினைச்சு வேடிக்கை பார்த்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மொட்டை பறந்தால போட்டோ எடுக்கிறாங்களோ இருக்கலாம். ஓகே மக்களே, நான் இடையில தான் இன்ட்ரெஸ்டா வந்து அவனை கன்டினியூ பண்றேன். நான் அடிக்கடிங்க வீடியோ எடுத்துருந்தேன்னா நிறைய செக்கிங் நடக்கும். திடீர்னு யாருக்கே மெயின் செக்கிங் நம்ம பிடிச்சாங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடும். அதனால உங்களுக்கு நான் முக்கியமான இடங்கள்ல கன்டினியூ பண்றேன் மக்களே. நன்றி மக்களே. உங்களுக்கு நான் திருப்பி இடையில நல்ல ஒரு விஷயம் சொல்லும்போது கண்டினியூ பண்றோம் மக்களே. வணக்கம் மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திருச்சூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்பதான் நான் மேப்ல பார்த்தேன், இந்த வழியா அந்த டனல் பிரிட்ஜ் வரும். அதான் வந்து இந்த மலையை குறைஞ்சு பாதை அமைச்சிருப்பாங்க நமக்காக. அந்த பாதை வரும்னு சொல்லி மேப்ல பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மலையை குறைஞ்சு பாதை ஏற்படுத்தின ஒரு பாதையில நான் போட்டு வரேன். இதுக்காக நான் பெருமைப்படுறதா இல்லைன்னா அந்த மலைய நம்ம தேவைக்கா ஒருத்தவங்களுக்கா வருத்தப்படுறதா என்ன பண்றதுன்னு, எப்படி இதை எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருக்கு, ஒரு புதுவித அனுபவம். அதே சமயம் ஒரு மலைய குறைஞ்சிருக்குமேன்ற ஒரு சின்ன யோசனையாகவும் இருக்கு. எப்படி சொல்றது, நமக்காக எல்லாத்தையும் நம்ம கஷ்டப்படுத்தணுமோ, இல்லைன்னா எவ்வளவு தூரம் சுத்தி போகணுங்கிறது தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கேரளா தான் ஆரம்பிச்சாங்க மலையை குறைஞ்சு ரூட் போடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ல அந்த மாதிரி போட ஆரம்பிச்சாங்க. எப்படி சொல்றது,
நியூஸும் ஒன்றும் தெரியல. ரொம்ப நேரமா இந்த 65, 68 இதுல ஏதோ ஓட்டிட்டு இருக்க கேரளாக்குள்ள வந்ததுல இருந்து மேகம் வேற பயங்கரமா கருக்கல் போடுது. அதிலே கூகுள்ல செக் பண்ணி பார்த்தேன் வெதர் எப்படி இருக்கும்னு. மேகமூட்டமா இருக்கும், சாரல் மழை தான் இருக்கும், மற்றபடி பெருசா ஈவினிங் தான் பயங்கரமா இருக்குன்னு சொன்னிச்சு. அதுக்குள்ள நம்ம ரிட்டர்ன் போகணுன்ற ஒரு பிளான் எனக்கு இருக்கு. நான் எப்படி என்ன ஏதுங்கிறது தெரியல. கடலை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு பக்கத்துல வேற ஒரு ஏரியா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி எதுவும் இல்லைன்னா அப்புறம் உடனே கிளம்பா இதுதான் மக்களே. பாருங்க மழை எல்லாம் அழகா இருக்கு. எதிர்பார்த்து வந்த கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே ஜில்லுன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி இடக்கல் கேள்ஸ் போயிருந்தேன். அங்க வெயில் போட்டு குளம் திறந்துருச்சு. ஆனா இப்போ வெயில் வந்து ஓரளவுக்கு மிதமா தான் இருக்கு, மேகமூட்டமாவும் இருக்கு. அந்த பாருங்க அப்பா ஆந்திரைக்கு அப்புறம் சட்டம் அந்த பக்கம் கூட அவ்வளவு கருப்பா இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மழையில மாட்டிக்குவோம். ஐயோ சேஃப்டி வேற இதை எடுத்துட்டு வரல. சரி பாத்துக்குவோம். எப்படி எங்கேயாவது இடத்துல ஒரு ரெயின் கோட் மாதிரி 100-200 போட்டிருப்பாங்க. அதை வாங்கி பிக்கப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான் மக்களே. டனலுக்குள்ள வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. மறுபடியும் நின்று வீடியோ எடுக்கலாம். உள்ள வீடியோ எடுக்க பர்மிஷன் இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல. இங்கதான் எல்லாத்துக்கும் ஃபைன் போடுறாங்க, அதனால எதுவும் கெஸ் பண்ண முடியாது மக்களே. எடுக்க முடிஞ்சா கண்டிப்பா எடுக்கிறேன். அப்படி இல்லை ஃப்ரண்ட்ல இருந்து உங்களுக்கு போட்டோ எடுத்து ஏதோ அட்டாச் பண்றோம் மக்களே. நம்ம ஜவக்காடு பீச்சுக்கு இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 69 கிலோமீட்டர் இருக்கு மக்களே. போறது நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் ரொம்ப நேரம் ஒரே ஆக்ஷன்லயே கையை வச்சுட்டு கண்ணு இருந்துன்னா அது ஒரு மாதிரி சோர்வா இருக்குது. மற்றபடி மைலேஜ் கிடைக்கும், நல்லா ஊர் சுத்தலாம், அதெல்லாம் பெனிஃபிட் தான். ஒரு 80 வரைக்கும் வச்சிருந்தா கூட ஓகே தான். சரி அழகிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்துக்கலாம் மக்களே. நான் அந்த டனலுக்கு பக்கத்துல போயிட்டு கண்டினியூ பண்றோம் மக்களே. இதோ மக்களே உங்களுக்காக அட்டை டனல் வழியா இப்ப போறோம் வீடியோ எடுத்துட்டு. என்ன ஸ்பீட் லிமிட்னு தெரியலை. வாவ், உள்ளவரே காத்தோட்டமா இருக்கான்னா தெரியல. ஆனா ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. ஸ்பீடு 40 தான் போட்டுருக்காங்க. ஆனா 40 மேல தான் போறாங்க. நான் மட்டும்தான் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். பாருங்க 39 இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கேன். இதே நிறைய ரூட் எல்லாம் தெரியுது. சத்தியமா ஸ்பீட் 40 தானா? இல்லைன்னா எனக்கு வந்து புரியலையே. எல்லாரும் வேகமா போறாங்க, நான் மட்டும் ஸ்லோவா போற மக்களே. எந்த அளவுக்கு இது கிளியரா இருக்கும்போது எனக்கு தெரியல. அடுத்த ஒரு ரோடு தெரியுது. அதுல இதுல வரவங்க எவ்வளவு ஸ்பீடா போறீங்க? நான் தான் ரொம்ப ஸ்லோவா போறேன். எல்லாரும் ஃபாலோ பண்ணாத ரூல்ஸ், நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணா ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு உங்க கமெண்ட்ஸ் இருக்கு. கேமரா மாட்டிட்டு 10 பேர் சண்டைக்கிறோம், பயந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது மக்களே. என்ன கிடைச்சிருச்சா? ஜிபிஎஸ் சிக்னல் லாஸ்டா மேடம்? மாதாஜி ஜிபிஎஸ் சிக்னல் கிடைச்சிருச்சா இல்லையா சொல்லுங்க மாதாஜி, சொல்லுங்க. அப்பா அப்படியே ஸ்லோ பண்ணுவோம். இருங்க திரும்பி பார்த்து தெரியுதுன்னு பார்த்தோம். என் பாடி அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சபிளா எனக்கு தெரியல. அந்த பாருங்க டனல் எல்லாம் போட்டோஸ் வீடியோஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. நம்மள எடுத்தாச்சு. இங்க இருந்து இப்ப எப்படியே கிளம்புவோம் மக்களே. நம்ம ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கியே ஆகணும் மக்களே. போன மாட்டினா எல்லாம் குறுகுறுன்னு நம்மளே பாக்குறாங்க. நானும் ஏதோ ஒன்று சேர்த்து வச்சுட்டு வாங்கிடலாம் தான் பாக்குறேன். ஆனாலும் ஏதோ ஒரு செலவு வந்துன்னே இருக்குது, சமாளிக்க முடியல மக்களே. ஓகே மக்களே, இந்த டனல் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன், காட்டிட்டேன். அடுத்தது இன்னும் எவ்வளவு தூரம்? இன்னுமே கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னொரு 40 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில தான் இன்ட்ரெஸ்டிங்கா கண்டினியூ பண்றேன். நானும் பாலத்தை தாண்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா வெயில் அடிக்குது.
இருந்தாலும் மலை மேகங்கள் தான் அங்க தெரியுது மக்களே. ஓகே மக்களே, நான் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வாங்க கண்டிப்பா பண்றேன். இந்த மாதிரி அட்டாக் ஆகிற மாதிரி மலைகளே குறைஞ்சு அதுக்குள்ள பார்க்க போற மாதிரி இருந்தா கண்டிப்பா பண்ற மக்களே.